ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தான் சுப்பு. என்னோட நேமில் தான் இந்த சேனல் இருக்குது. அதுதான் குக் வித் சுப்பு. ஸோ எனக்கு தெரிஞ்ச குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்பு பருப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி இந்த மாதிரி 2 சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். பட் சிம்பிளாகவும் இருக்கும். அப்புறமா நம்ம இதில் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 4 விசில் வந்திருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பருப்பு நல்லாவே மசிஞ்சு வெந்திருக்கு. இதை ஒரு மத்தோ இல்லை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம காரம் எதுவும் சேர்க்கலை, இந்த பச்சை மிளகாவோட காரம்தான். ஸோ சப்பாத்திக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக பண்ணணும்னு தோணும்போது நம்ம அந்த பருப்பு வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுதுன்னா நம்ம இதில் பச்சை தண்ணி சேர்க்காமல் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க அடுப்புலையே. ஸோ ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கனால ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். ரெண்டும் இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 வெங்காயம், 4-5 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தாளித்து பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி விடுங்க. இப்போது நம்ம ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் கருகிடும், அதுக்காக தாளித்து கொட்டும்போது நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த தாளிப்பை பருப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பு நம்ம சுடு தண்ணி சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்ருக்கு. ஸோ அந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுட்டு அது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக நீங்கள் மல்லி இலை போட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான சிம்பிள் உப்பு பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.